வந்துட்டு ஈஸியாக இப்போ ஏபிசிடி சொல்லணும்னா அதுக்கு அதான் நல்லா பிடிக்கும். கரெக்டாக நீங்கள் பெரிய பெரிய சென்டென்ஸாக சொல்லுங்கள், என்ன பண்ணுவோம், அது பகவான் முழிக்கலாம். அப்போ ஏனா ஏ, பி பி, சினா சி, அந்த மாதிரி இந்த தொடக்க நிலையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே எப்படின்னா எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி அவங்கள கொஞ்சம் மேலே கொண்டு வரதுக்கோசரம் என்ன பண்ணாருன்னா அவங்களும் இந்த பக்தி சேவையில் உள்ள எப்படி என்டர் பண்ண வைக்கணும். இப்போ குழந்தைய போயிட்டு டைரெக்டாக போய் 10ஆம் கிளாஸ் சேர்க்க முடியாது. அப்படிதானே, என் குழந்தை ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதனால் நான் 10th தான் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சேர்க்க முடியாது. அதனால் குழந்தை மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா முதல்ல ஏபிசிடி தான் சொல்ல வைக்கணும். அப்புறம் அந்த நிலைக்கு கொண்டு வரவங்களுக்கு தான் என்ன பண்ண சங்கராச்சாரியர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கேட் மாதிரி ஓப்பன் பண்ணி எல்லாம் குழந்தை மாதிரி இருக்கிறவங்க அதில் டெவலப் பண்ணார். ஸோ இப்போது இந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி வரும்போது சாஸ்திரக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை 3 விதமாக 4 விதமாக எல்லாத்தையும் பிரித்து பாஷ்யம் பண்ணதுக்கப்புறம் எப்படி பகவான் வந்துட்டு கல்யாண குணங்கள் நிறைந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகவே இருக்கிறார் அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய ஆச்சாரர்கள் வந்துட்டு சாஸ்திரத்தை ஒருத்தன் ஒத்துண்டாதான் அடுத்தது பேசவே முடியும். அப்படித்தானே? நான் பகவத்கீதையை ஒத்துக்கலைங்க சுத்தமாக, அப்புறம் என்ன அர்த்தம் அவனுடைய சாஸ்திரங்கள்? எல்லாத்துக்கும் பேசினது சாஸ்திரம். சாஸ்திரம் நீங்கள் சாஸ்திரத்தை சொல்லாதீங்க. சில பேர் சொல்கிற ரொம்ப தமாஷா இருக்கும். நீங்கள் சாஸ்திரத்தை தான் சொல்லாதீங்க, உலக வாழ்க்கையிலேருந்து சொல்லி. உலக வாழ்க்கைன்னு சொன்ன என்ன அர்த்தம்னா அவனை பொறுத்தவரைக்கும் ஏதாவது சினிமா ட்ராமா இருக்குன்னு சொல்லணும். அப்படின்னா சினிமா ட்ராமா தான் சொல்லணும். இப்போ சாஸ்திரத்தை ஒத்துக்காத பட்சத்தில் எதையுமே நிர்ணயம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த சாஸ்திரத்தை எடுத்து வச்சாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் திருப்பி எடுக்க வச்சார் எல்லாரையுமே சங்கராச்சாரியர். அதனாலே என்னாச்சுன்னு சொன்னால் ஜெயின மதங்கள்லாம் கீழே வருது, புத்த மதங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் இப்போ பாரத தேசத்தில் புத்த மதங்களே கிடையாது இருக்கிற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு அதை வாஷ் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் சாஸ்திரத்தோட நினைவுக்கு உள்ளே கொண்டு வராது. அப்போ எப்படி ஒருத்தன் வந்துட்டு பகவானை வந்து தியானம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்துட்டு நம்ம உணரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாயாவாதிகளுடைய தத்துவங்களையும் நம்ம வந்துட்டு புரியும் பொழுது நம்ம எப்படி வந்துட்டு பக்தர்கள் அதில் வந்து தனித்து இருக்கிறோம் அப்படின்னு புரியும். இப்போ இங்கேயும் பகவான் தியானம் என்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, பரம்பொருளை தியானித்து யூஸ் பண்ணுறாரு. இப்போ பரம்பொருளை எத்தனை பேர் பார்த்துருக்குறோம்? இங்கத்தில் முந்தா நேற்று நான் வரும்போது பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பரம்பொருள் நான் நேற்று பைக்கில் போகும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருந்தேன், கொஞ்சம் பிரேக் பண்ணோன்னா பரம்பொருள் வந்தேன் பார்த்து சொல்லுங்க. ஸோ பரம்பொருள் வந்துட்டு ஸோ பரம்பொருளை வந்து இப்போ எப்படி தியானம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அப்போ இங்கே இடத்துல பகவான் நம்மளுக்கு என்ன உணர்த்துறாருன்னா திஸ் இஸ் த பாயிண்ட். என்னன்னா பரம்பொருள் அப்படின்னு சொன்னாலே பக்தனை பொறுத்த வரைக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்ற அந்த மேப்பிங் வரணும். கரெக்டாக அந்த விஷயம் அங்கே உள்ளே வரணும். இது புரியுதா? எங்களுக்கு புரியுது. ஏன்னா அந்த தியானத்தின்ற ஒரு வார்த்தைக்கு நான் வந்து அது புரியுதுக்கோசம் தான் எல்லாரும் பேசுகிறேன். ஏன்னா எங்கள் இடத்துல பார்த்தா பரம்பொருளை தியானித்தன் பவன் கொடுத்துருக்காரு. இடத்துல இப்போ பரம்பொருளை தியானிக்கிறதுனா பக்தர்களும் என்ன பண்ணணும், பரம்பொருளை தான் தியானம் பண்ணணும். உண்மைதான். இப்போ பரம்பொருள் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது இது கீழே இருக்க நிலையில இல்லை, பகவானாவே தியானம் பண்ணணும். ஆனால் இங்கே பரம்பொருள் கொடுத்துட்டு டேரக்டாகவே சொல்லியிருக்காரு, பார்த்தா கிருஷ்ணரை தியானித்து அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? சொல்லிக்கலாமே. ஏன் வந்து பரம்பொருள் அப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா பக்தர்கள் இந்த விஷயத்தை தொடரும் பொழுது சாஸ்திரத்தின் பூர்வமாக பரம்பொருள் அப்படின்னு சொன்னாலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அப்படின்னு ஒத்துட்டு இருக்கிறதுனால அப்போ பரம்பொருள்னு சொன்னாலும் பக்தர்கள் எல்லாமே தெரியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்றது. அப்போ இதுல எப்படி இடையராது தன்னுடைய மனதை வந்துட்டு ஈடுபடுத்தணும் ஒருத்தன். அப்படின்னு சொன்ன மாதிரி நம்மளுடைய காரியங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய ஷார்ப்னஸா இல்லைன்னா கூட ஆனால் நம்ம மனம் வந்துட்டு அந்த காரியத்தில் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். பகவானுக்கு தான் இந்த விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னு. இப்போ எல்லாருக்குமே பேஸ் லெவல் நம்ம ஏன் இந்த மாதிரி வைஷ்ணவ ட்ரெஸ்லாம் எல்லாமே நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பேசிக் லெவலில் பகவானை வந்துட்டு ஒரு அணுகிறதுக்கு இந்த ஒரு உடை நம்மளுடைய உணர்வை வந்துட்டு பலப்படுது. புரியுதா? இந்த உணர்வை வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் முதல்ல பலப்படுத்தணும் பகவான்கிட்ட, இல்லை பகவான் மேலே தியானம் பண்ணுறது. அப்போ இந்த ட்ரெஸ் நம்ம இந்த மாதிரி உடைகள் அணியிருந்தாலே நம்மளுடைய உணர்வு என்ன சொல்றது சொன்னால் நீங்கள் வந்துட்டு வைஷ்ணவர்கள் அல்லது பக்தர்கள் அப்படின்ற ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வரீங்க, தியானத்துக்கு கொண்டு வரீங்க. இப்போ ட்ரெஸ்ஸை போட்டவுடனே என்ன தோணுது உங்களுக்கு? நம்ம வந்துட்டு வைஷ்ணவனோ இல்லையோ, ஸோ நம்ம நாகம் போன தான் தான் நினச்சிக்கிறேன். நம்ம வேறு இல்லை, கலர் ட்ரெஸ் போட்டு நமக்கு வந்துட்டு பேச முடியாது. ஸோ அப்போது வைஷ்ணவருங்க அப்படின்ற ஒரு உணர்வு வரும். இப்போ வைஷ்ணவன் அப்படின்னு ஒரு உணர்வு வரும்போது பகவான் விஷ்ணு தான்
நம்மளுடைய தொழுகைக்கு பாத்திரமானவர் அப்படின்ற ஒரு நிலையும் நமக்கு வருது. அதனால தான் வந்துட்டு பூரா எல்லா ஆச்சாரங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வைஷ்ணவ கலாச்சாரத்தை முதல்ல வந்து பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றாங்க. வைஷ்ணவ கலாச்சாரத்தை எதுக்கு வந்துட்டு பின்பற்றுறது அப்படின்னு சொன்னா, இயற்கையாகவே இந்த வைஷ்ணவ கலாச்சாரத்தை பின்பற்றுறதன் மூலியமாகவே பகவானை வந்துட்டு தியானிக்கிறது வந்து ரொம்ப எளிதாயிடும். இப்போ வந்துட்டு வெளியில நீங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு போறீங்க வச்சுக்கோங்களேன், இயற்கையாகவே அது வந்துட்டு ராஜசிக குணத்தை வந்து சார்ந்தது, ரஜோகுணத்தை சார்ந்தது எல்லாம். அப்போ ரஜோகுணத்தை சார்ந்து நீங்க இந்த சொசைட்டில மூவ் பண்ணும்போது, ரஜோகுணத்துல எந்த அளவுக்கு எத்தனை பேர்கள் இந்த உலகத்துல ஆக்கர்ஷிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருடைய உணர்வுகளும் உங்க கூட கனெக்ட் ஆகும். இது எத்தனை பேர் புரியுது? அப்ப இது ஒரு புரியுது. திருப்பி சொல்லுமா? புரிஞ்சு புரியாமல். அதாவது ஒரு உடையை நீங்க போடுறீங்க, கான்செப்ட் போடுறீங்க, எல்லாமே போடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய கான்சியஸ் நம்ம எவ்வளோ நிலைநிறுத்தல் பார்க்கணும். அதிர்ஷ்டவசமோ துரதிர்ஷ்டவசமோ நம்மளுடைய உடல் வந்துட்டு இந்த உலக விஷயங்கள்ல வந்துட்டு சீக்கிரமா கனெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு காந்த மாதிரி தான், நம்ம எல்லாம் ஒரு மேக்னெட் மாதிரி தான் எல்லாமே. இப்போ நீங்கள் எல்லாம் பக்தர்களாக இருக்கீங்க, எல்லாம் பக்தர்களாக அப்படி மேக்னெட்டாக எல்லாம் கனெக்ட் ஆகிங்க. இப்போ ஒருத்தர் ராஜசீக குணத்துல அந்த உடைகள் இருக்கும் பொழுது, இயற்கையாகவே ராஜசீக குணத்துல இருக்கவங்களுடைய உணர்வுகள் எல்லாமே கனெக்ட் ஆயிடுது. அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு எளிமையா பரிமாறிக்கக்கூடிய நிலையில, நம்மளுடைய முதல் நேரடியான உணர்வு நிலையில இல்லைன்னா கூட மறைமுகமான ஆழ்ந்த உணர்வு நிலையை நம்ம என்ன பண்றோம்னா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணணும். அப்படி ரிசீவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, நம்மளுடைய இந்த மேற்புற இந்த சக்தி இருக்கு இல்லையா, இந்த விளிம்புன்னு சொல்றது, நம்மளுடைய உடல் இருக்குன்னா உடலுக்கு அப்பாற்பட்டு ஒரு விளிம்பு இருக்கும் எல்லாருக்குமே. இப்போ அந்த அவுராலாம் சொல்றாங்க இப்போ இல்லையா, அதான். ஸோ அதில் என்ன பண்ணுறோன்னு சொன்னால், நம்ம எல்லா விதமான விஷயங்களையும் வாங்கி உள்ளே வச்சுக்கணும். அப்போ நேரடியாக என்ன பண்ணுறோன்னு சொன்னால், இந்த ராஜசீக மக்களோட கனெக்ட் ஆகிடும். அப்போ ராஜசீக மக்களோட கனெக்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா ராஜசீகம் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னால், அது வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளை வந்துட்டு ஒரு விஷயம் நீங்கள் செய்ய சொன்னால், ஒரு விஷயத்தை செய்யறதுக்குள்ளே இன்னொரு விஷயம் டக்குன்னு ஆகும், இன்னொரு விஷயம் டக்குன்னு ஆகும். அவங்களால ஒரு விஷயத்தில் வந்துட்டு இது பண்ண முடியும். இல்லை அதுக்கும் கீழே இப்போ வந்துட்டு பக்தி வினோத் டாக்கூர் மகாராஜ் சொல்வார். எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை அது. அது எப்படி தமிழில் மொழிபெயர்க்க கூட எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது எப்படின்னா, இந்த மக்கள் வந்துட்டு நாகரீகமான உடை அணிவது தான் வந்துட்டு ரொம்ப பெரிய மாடர்னைஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நாகரீகமான உடை அணிகிறது தான் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாடர்ன் இல்லை, கல்ச்சர்ல நம்முடைய கலாச்சாரத்துல நம்ம வந்துட்டு முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உடைகள் வந்துட்டு ரொம்ப மாடர்னைஸ்டா அணிகிறதுனால நம்ம கலாச்சாரத்துல முன்னேறி இருக்கிறோம்னு சொன்னாங்கன்னா, யார் வந்து ரொம்ப கலாச்சாரம் மிகுந்தவர்கள் அப்படின்னு சொன்னா